வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொத்தரை வத்தல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். கொத்தரங்காய் நமக்கு விலை கம்மியாக கிடைக்கும் போது நிறையா இது போல் வாங்கி நம்ம வத்தலாக செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த வத்தலை வச்சு நம்ம புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, அப்புறம் சாம்பார் இது போல் குழம்பும் செய்யலாம். இந்த வத்தலை வறுத்து எண்ணெயில் பொரித்து சாப்பாட்டுக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். பழைய சாதம் அப்புறம் கூழ் இதெல்லாம் குடிக்கும் போது இந்த கொத்தரை வத்தல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த கொத்தரை வத்தலை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க கொத்தரை வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி கொத்தரங்காய் வத்தல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவுக்கு கொத்தரங்காய் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா 2 பக்கமும் இருக்கிற அந்த காம்பு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி இப்படி இழுத்தோம் அப்படின்னாக்கா நார் மாதிரி வரும் சைட்லேருந்து. அதை எடுத்துகிட்டு இது போல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இந்த கொத்தரங்காயை பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படியே முழுசாக கூட போடலாம். காம்பெலாம் எடுக்காமல் முழுசாகவும் செய்வாங்க. காம்பை எடுத்துகிட்டு இதையே பார்த்திங்கன்னா 2ஆக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இது பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நீட்டமாகவே தான் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இது போல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நல்லா ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அலசின கொத்தரங்காயை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ அதில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க கொத்தரங்காய் வேக வச்சு எடுக்கிறதுக்கு. அப்போ தான் நம்ம கலந்து வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிடிச்ச புடி உப்பு, கல் உப்பு சேர்த்து தான் நம்ம இந்த வத்தல்ஸ் ரெடி பண்ணணும். கல் உப்பு ஒரு பிடிச்ச புடி சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது போல் திருப்பி விட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா இது போல் கலந்துட்டுக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 200 ml அளவுக்கு தான் தண்ணி வைக்கிறேன். கொத்தரங்காய்க்கு நிறைய தண்ணி வைக்கக்கூடாது. இந்த அளவு தண்ணி வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். இது வேக வைக்கும்போது அடிக்கடி இது போல் நீங்கள் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். திருப்பி விட்டு வேக வைக்கணும். இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம்னா போதும். டக்குன்னு வெந்து வந்துடும் கொத்தரங்காய். நல்லா அடிக்கடி திறந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ கொத்தரங்காய் வேகட்டும். எந்த பக்குவத்துக்கு வேக வைக்கணுங்கிறத காட்டுறேன். இடையில நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, மறந்துடாதீங்க வச்சுட்டு. இப்போ பாருங்க ஒரு பக்கம் வெந்திருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் இதே போல் திருப்பி விடுறேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிட்டு பாருங்கள். எவ்வளோ இருந்துச்சு எவ்வளோ கம்மியாக மாறிடுச்சு பாருங்கள். வெந்ததுக்கப்புறம் இது போல் சாஃப்டாகி ரொம்ப கம்மியாக மாறிடும். இந்த பக்குவத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கொத்தரங்காய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்படியே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது, ஆனால் வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்படி அமுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த கொத்தரங்காயை பார்த்திங்கன்னா தண்ணிலாம் வடிச்சிட்டு நம்ம காய வச்சுக்கணும். நல்லா ஒரு 2 பெரிய தாம்பாளமாக எடுத்து நல்லா பரவலாக காய போட்டுக்குங்க. கொத்தரங்காய் வத்தல் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 நாளில் நல்லா காஞ்சி வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளே காஞ்சி வந்துடும். வெயில் இருக்கிறத பொறுத்துங்க. நல்லா ஆனால் காய வச்சு எடுத்துக்குங்க. இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்க கொத்தரங்காய் 2 பெரிய தாம்பாளத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு காய வைக்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன். நல்லா காய வச்சு எடுக்கும் போது தான் வருஷம் ஆனாலும் இந்த வத்தல் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. 2 நாளில் இந்த கொத்தரை வத்தல் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு வத்தல் எடுத்து உடைச்சோம் அப்படின்னாக்கா அப்படி நல்லா உடைப்படணும். அந்த அளவுக்கு காய வைக்கணும். அப்போ தான் வத்தல் நல்லாயிருக்கும். நமக்கு ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா இது காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா 1 வருஷம் இல்லைங்க 2 வருஷம் ஆனாலும் இந்த வத்தல்லாம் கெட்டு போகாது. ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு வறுத்து சாப்பிடும் போது. இந்த பக்குவத்துக்கு கண்டிப்பாக காய வச்சு எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வத்தல், அவரைக்காய் வத்தல்லாம் எப்படி போடணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த கொத்தரை வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.